சிஎம் ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, பிரச்சாரத்துக்கு போற இடம்லாம் எடப்பாடி பழனிசாமி தாக்கி பேசுறாரு. அதாங்க இந்த வரைவு அறிக்கை தான் எல்லாத்துக்கும் காரணம் நான் சொல்லுவேன். ஏன்னா கூட்டணியில நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஒரு பிம்பத்தை உண்டாக்கி ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணாங்க. நம்ம யூடியூப் திறந்தாலே அந்த ஆடை ஸ்கிப் பண்ண முடியாது. ஏடிஎம்கேல ப்ரொமோஷன்லாம் பண்ணல. இதான் வரைவு அறிக்கைங்கிற விஷயத்த சொன்னாங்க அவங்க. வேற மீடியாலலாம் பெருசா உட்காந்து இந்த ஆட் மாதிரிலாம் எதுவும் போடவே இல்லை. இப்போ அந்த பிஜேபி கூட அலையன்ஸ் வைக்கிறாங்க, இவ்வளவு சீட்டு கொடுத்துருக்காங்கிறப்ப அதை விட ஸ்ட்ராங்கான பாயிண்ட் டிஎம்கேக்கு என்ன வேணும் ஏடிஎம்கே அட்டாக் பண்றதுக்கு? ஆனா அதை கூட தள்ளி வச்சுட்டு எடப்பாடியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா பய உணர்வு தான் அர்த்தம். இந்த எலெக்ஷன் எதுக்காகனா ஏடிஎம்கே வெல்லணுங்கிறது தான் கோல். சார், நேற்று ஒரு ஆடியோ லீக் ஆயிருக்கு. திமுக எம்பி ஆராசா அவர்களோட ஆடியோ அது. ஒரு சமூகம், சமத்துவம், சமூக நீதி அப்படின்னு பேசுற கட்சிக்குள்ள சாதிய வேறுபாடு இருக்கிறத அந்த கட்சியோட சார்பா டெல்லிக்கு வரையும் போயிட்டு வர ஒரு நபரே பதிவு பண்றாரு. போன்ல ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு. சாதனா பேசல, ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாருன்னா உள்ள இருக்குங்கிறதா அர்த்தம். சார், இப்போ லேட்டஸ்டா TN 2026 படம் வந்திருக்கு. இந்த படம் எலெக்ஷன் டைம்ல இப்படி வரது சரியா? இப்ப இந்த படம் அவரை விஜய் சாரை டவுன் பண்ணிடாதுங்க நான் முழுசா நம்புறேன். இப்படி இருக்கு, இது டவுன் பண்ற மாதிரி இருக்குன்னா இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இந்த ப்ராஜெக்ட்ல இருக்க எல்லாமே ஆபத்தான முடிவுதான் நான் பார்ப்பேன்.